ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சு. அதுக்கு காரணம் வந்து ஈரான் யுஎஸ் போர் வந்து ஏதாவது ஒரு முடிவுக்கு வரும், சமாதான பேச்சுக்கள் பாசிட்டிவாக வர வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் 1200 பாயிண்ட் ஏறி இருக்கு. பிஎஸ்சி 78,000 பாயிண்டில் இருக்குப்பா. என்எஸ்சி வந்து 358 பாயிண்ட் ஏறி 24,000 பாயிண்ட்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 358 பாயிண்ட் ஏறி 24,000 பாயிண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் சென்செக்ஸ் வந்து 1263 பாயிண்ட் ஏறி 78,000 பாயிண்டில் இருக்குது. இதில் டாப் 5 கெய்னர்ஸுங்கிற மாதிரி பார்க்கும்போது குரூப் ஏல ரெயில்டெல் கார்பரேஷன் 18% கெயின் ஆகிருக்கு. ஆஃபீஸ் ஸ்பேஸ் சொல்யூஷன் 15% ஏறி இருந்தது. கோல்டியம் இன்டர்நேஷ்னல் 14% ஏறி இருந்தது. தீபக் ஃபெர்டிலைசர்ஸ் 13% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. எம்டா டெக்னாலஜிஸ் 12% ஏறி இருந்தது. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து நல்லா ஏற்றம் கொடுத்துருந்தது. இன்றைக்கி இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் நல்லா பெனிஃபிட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் Q4 ரிசல்ட்ஸில் ப்ராஃபிட் வந்து 58% இன்க்ரீஸ் ஆகிருந்தது. கரண்ட் ப்ரைஸ் வந்து இந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து 561 ரூபா இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 12.6%. ஸ்டாக்கோட பிஇ வந்து 50ல் இருக்குது. சார்ட் பேட்டர்னில் பார்க்கும்போது ஒரு நல்ல கரெக்ஷன் கொடுத்துட்டு இப்போ தான் ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் பதிவாயிருக்கு. இங்கேருந்து இன்னும் ஏற வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போயும் கொஞ்சம் பொசிஷன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ரிட்டர்ன் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த ஸ்டாக்கில். ஏன்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கு, லாங் டேர்முக்கு ஏற்ற ஸ்டாக்கு. எப்போல்லாம் ஒரு கரெக்ஷன் வருமோ கன்சிடர் பண்ண முடியும். அதுக்கடுத்து மோத்திலால் ஓஸ்வால் நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் ETF. இது வந்து பார்த்திங்கன்னா 93 ருபீஸ் ரேஞ்சில் இருக்குது. இப்போது டிஃபென்ஸ் செக்டாரில் இருக்கிற ஸ்டாக்ஸான பிஇஎல், அதுக்கப்புறம் வந்து பிடிஎல், மெயினாக ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட், இந்த மாதிரியான டிஃபென்ஸ் கம்பெனிஸை பேக்கப் பண்ணது தான் இந்த ETF. மெயினாக இருக்கிற டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்காது, கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதை வாங்க முடியாதவங்க இந்த ஸ்டாக் ETF வந்து கன்சிடர் பண்ணலாம். எப்போல்லாம் ஒரு மார்க்கெட் கரெக்ஷன் வருதோ இல்லை இறக்கங்கள் வருதோ அந்த சமயத்தில் கன்சிடர் பண்ணலாம். ஆல் டைம் இதுவே பார்த்திங்கன்னா சிஏஜிஆர் ரிட்டர்னே பார்த்திங்கன்னா 22% இருக்குது. அட்லீஸ்ட் ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து 20%ஆவது கொடுக்கும் யூஸ்வலாக. அதனால் இந்த ETF வந்து கன்சிடர் பண்ண முடியும். கரெக்ஷன்ஸ் வந்திருக்கு பாருங்கள். 2025 ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கரெக்ஷன் கொடுத்து ஒரு 55 ருபீஸ் ரேஞ்சில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நல்ல ஏற்றம் கொடுத்துருக்கு. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. எப்போல்லாம் ஒரு மேஜர் கரெக்ஷன்ஸ் வருதோ வந்து இதை கன்சிடர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏற்றங்கள் வரும்போது நீங்கள் வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஸ்விங் ட்ரேடிங்னா எப்படின்னா, இறக்கங்கள் வரும்போது வாங்கணும், அதுக்கப்புறம் ஏறுங்கும்போது விற்றிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்கும். இல்லை நான் லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன்னா, கரெக்ஷன்ஸ் வரும்போதுலாம் அக்யூமுலேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரீசனபிள் ஒரு ரிட்டர்ன் வரும்போது அதுலேருந்து கொஞ்சம் பார்ஷியல் விட்ராயல் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹோல்டிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இறக்கங்கள் வரும்போது ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்தும் நீங்கள் பண்ண முடியும். கைண்ட் ஆஃப் ஸ்விங் ட்ரேடிங் தான். மூணாவது பார்க்குற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ரெயில்டெல். அந்த ஷேர் வந்து 14% இன்றைக்கி நல்ல ஏற்றம் கொடுத்துருந்தது. அது காரணம் வந்து 255 crores ஆர்டர்ஸ் வந்து ஆர்விஎன்எல்லேருந்து வாங்கினது தான். ரெயில்டெல்லோட ஷேர் ப்ரைஸ் வந்து 337 ரூபா ப்ரைஸில் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 16% கொடுத்துருக்கு. ஸ்டாக்கோட பிஇ வந்து 33. இதோட சார்ட் பேட்டர்னில் பார்க்கும்போது ஒரு நல்ல 400 ரூபா ரேஞ்சில் 450 ரூபா ரேஞ்சில் இருந்தது. நல்ல கரெக்ஷன் கொடுத்துட்டு இப்போ ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் பதிவாயிருக்கு. நிறைய பையர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த ப்ரைஸ்லேருந்து இன்னுமே ஏற்றங்கள் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ கம்பெனி. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 37% கொடுத்துருக்காங்க. மீடியம் சேல்ஸ் க்ரோத் 21.3% லாஸ்ட் 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல கம்பெனி, கவர்மெண்ட் பேக்டு கம்பெனி. அதனால் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்கும் கன்சிடர் பண்ண முடியும். ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு கன்சிடர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட். கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 287 ரூபா இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 14% கொடுத்துருக்காங்க.
இவங்கள்ட்ட இருந்து தான் ஆர்டர் வந்து ரெயில்டெலுக்கு போயிருக்கு. ஸ்டாக்கோட பிஇ வந்து 52. இந்த ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஜூன் மாதம் ரேஞ்சில் ஒரு பீக்லேருந்து லாஸ்ட் இயர்லேருந்து ஒரு நல்ல கரெக்ஷன் கொடுத்துருக்கு. இங்கேருந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் பதிவாகி ஏற ஆரம்பிச்சிருக்கு. எப்போவுமே ஒரு ஸ்டாக்கை வந்து ஃபண்டமெண்டலி ஹை ஸ்டாக் ஒரு ஹை ப்ரைஸில் வாங்கக்கூடாது. நல்ல கரெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் கன்சிடர் பண்ணிங்கன்னா இதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் இந்த ப்ரைஸ்லேருந்து கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இந்த ஸ்டாக்லாம் என்ன ஒரு விஷயம்னா கொஞ்சம் பொறுமை அவசியம். அப்போ தான் வந்து உங்களால் ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். ஏன்னா ஒரு கரெக்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும்போது ஒரு பீக் ப்ரைஸில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது. ஃபண்டமெண்டல்ஸ் அனாலிசிஸ் பண்ணிட்டு நல்ல ஸ்டாக்குங்கும்போது ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு வரும்போது வெயிட் பண்ணலாம். இந்த ப்ரைஸ்லேருந்து கன்சிடர் பண்ணலாம். பட் நெக்ஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ் பீரியட் மாதிரி வெயிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் பார்க்கலாம். 2 to 3 இயர்ஸ்க்கு மாதிரி. அதுக்கடுத்து வந்து க்ரோங்கிற ஸ்டாக்கு. க்ரோவோட ஸ்டாக் பேர் வந்து பில்லியன் பிரெயின்ஸ் கரேஜ் வெஞ்சர்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெங்களூர் பேஸ்டு ஃபின்டெக் கம்பெனி. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து டிஜிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 1,30,000 கோடி. கரண்ட் ப்ரைஸ் வந்து 208. க்ரோங்கிறது உங்களுக்கு தெரியும், மற்ற ஒரு brokerage firm மாதிரி தான். அது வந்து ஒரு பிட்வீன் நிஃப்டி சென்செக்ஸ் இதுக்கு நடுவில் ஒரு மிடில் மேன் மாதிரி ஆக்ட் பண்ணுறது. அப்ஸ்டாக் மற்ற எம்ஸ்டாக் அது மாதிரி ஜெரோதா அது மாதிரி தான் இருக்குது தான் க்ரோ. இது வந்து ஸ்டாக்கோட பி வந்து 81. 52 வீக் ஹை 212 கிட்ட இருக்காங்க. இது வந்து நல்ல க்ரோத் கொடுத்துருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 50% வரைக்கும் வந்திருக்கு. ஒரு சைட்வேஸ் பேட்டர்னில் இருந்தது வந்து இங்கேருந்து வந்து நல்ல ஏற்றங்கள் கொடுத்துருக்கு. மேபி ஒரு ப்ரைஸ் ஹைக் வந்ததுனால மேபி ஒரு ஸ்லைட் கரெக்ஷன் வரலாம். பட் கரெக்ஷன்ஸ் வரும்போது அக்யூமுலேட் பண்ணலாம். குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் சேல்ஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஒரு 1200 கோடி பக்கம் சேல்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 540 கோடி பக்கம் வந்திருக்கு. இது ஒரு நல்ல சைன். லாங் டேர்முக்கும் கன்சிடர் பண்ண முடியும். கொஞ்சமாக கன்சிடர் பண்ணுங்கள். ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு கன்சிடர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இவங்க வந்து எல்ஐசி பாலிசி எல்லாருக்குமே தெரியும், ஃபேமஸாக. போனஸ் இஷ்யூ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 1:1. ரெக்கார்ட் டேட் வந்து இது வரைக்கும் தெரியல. இனிமேல் தான் ரெக்கார்ட் டேட் என்னங்கிறது தெரியும். இது ஒரு பாசிட்டிவ் சைனாக பார்க்கப்படுது. ஏன்னா லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் இதை பார்க்கும்போது நல்ல க்ரோத் இருக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஷேரோட கரண்ட் ப்ரைஸ் வந்து 842 ரூபா இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 45.7. ஸ்டாக்கோட பிஇ 10. இது ஆல்மோஸ்ட் டெஃப் ஃப்ரீ கம்பெனி. நல்ல ப்ராஃபிட் க்ரோத் கொடுத்துருக்காங்க. 77.7% சிஏஜிஆர் ஓவர் லாஸ்ட் 5 இயர்ஸ். குட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 62.9% இருக்குது. கவர்மெண்ட் பேக்குங்கிறனால ஒரி பண்ண வேண்டியதில்லை. இறக்கங்கள் வந்தாலும் திரும்ப வந்து ஏறும். இந்த ஷேரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 950 ருபீஸ்லேருந்து நல்ல கரெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் ஒரு புல்லிஷ் கேண்டில் பதிவாகி ஏற ஆரம்பிச்சிருக்கு. இந்த ப்ரைஸ்லேருந்து ஒரு நல்ல ஏற்றங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. போனஸ் இஷ்யூ வேறு இருக்குது. அதனால் வந்து இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். இந்த ஸ்டாக்குமே வந்து பை அண்ட் டிப் ஸ்ட்ராட்டஜியில் வந்து நீங்கள் வந்து அக்யூமுலேட் பண்ண முடியும். எப்போவுமே வந்து ஒரு ஸ்டாக்ஸ் வாங்கும்போது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுங்கள். ப்ராஃபிட் எப்படி இருக்குங்கிற மாதிரி பாருங்கள். லாங் டேர்ம் க்ரோத் பாருங்கள். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். எப்போவுமே பல்க் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற பெர்ஸ்பெக்டிவில் போகாமல் எஸ்ஐபி மெத்தடில் 1-2 குவான்டிட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். சின்ன ஸ்டாக்காக இருந்தால் 5 ஸ்டாக்ஸ் 10 ஸ்டாக்ஸுங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டலி குட் ஸ்டாக்ஸ் இறக்கங்கள் வரும்போது அக்யூமுலேட் பண்ணலாம். லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அது எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னோடய எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் எனக்கும் இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் போகிறதுக்கான பாசிட்டிவ் சைனாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.